Hello everyone, welcome to my channel அறுசுவை இது தனி சுவை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி முட்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெந்தயமும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது கூட ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம சைட் பை சைட் குழம்பு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 2 தக்காளி, கல்லுப்பு, மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போது இது கூட நம்ம ஒரு 2 தக்காளியை இதோட கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம புளி, கல்லுப்பு, தக்காளி இது 3த்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கரைச்சிடுங்க. அவ்வளோதான், குழம்புக்கான மசாலாஸ் எல்லாம் நம்ம கலந்து வச்சுட்டோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டை குழம்புன்றதுனால நம்மளுக்கு ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் கரெக்டான அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைச்சல், புளி, மிளகாத்தூள், தக்காளி கரைச்சல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வருது. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது ஒரு முட்டையாக தனித்தனியாக உடச்சி ஒரு பக்கமாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது முட்டை நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும், குழம்புல கரையாமையும் இருக்கும். இப்போ ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா முட்டை வேகணும் இல்லையா, அதனால் லோ மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.